ஒரு சாதாரண கவிதை எப்படிங்க ஒரு மாஸ்டர் பீஸா மாறுது? சில வரிகள் மட்டும் எப்படி நம்ம மனசுல அப்படியே ஆழமா போய் உட்காருது. வாங்க இன்னைக்கு ஒரு கவிதையோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற ப்ளூ பிரிண்ட்டை நாம உடைச்சு பார்க்கலாம். இந்த வெர்சலாஜிங்கிற புத்தகம் ஒரு பெரிய ஹிட். ஆனா அதோட பவரே அதுல இருக்கிற முதல் கவிதையில இருந்து தான் ஆரம்பிக்குது. அதோட பேரு மலை இதயம். வாங்க இன்னைக்கு அதுதான் நாம பிரிச்சு மேய போறோம். இதுதான் அந்த கவிதையோட கடைசி வரி. இவ்ளோ ஒரு உறுதியான ஆணித்தரமான ஒரு வரி இல்லையா? ஆனா ஒரு கேள்வி இருக்கு. ஒரு கவிதை எப்படி இவ்வளவு அழுத்தமான ஒரு இறுதி வரிக்கு தகுதியானதா மாறுது? வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். இந்த கவிதையோட ப்ளூ பிரிண்ட்டை நாம ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்க போறோம். ஒரு இலக்கிய படைப்ப ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி அணுக போறோம். இந்த கவிதையோட மொத்த ரகசியமே அதோட அமைப்புல தாங்க இருக்கு. இது ஒரு கதையாவே சொல்லப்படல, இது ஒரு போட்டோகிராஃபிக் எஸ்ஸே மாதிரி. ஒரு போட்டோகிராஃபர் எப்படி நம்ம கண்ணை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாரோ அதே மாதிரி தான் இந்த கவிதையும் நம்மள வழி நடத்துது. ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப்ல ஆரம்பிச்சு மெதுவா ஒரு முகத்துல இருக்கிற சுருக்கங்கள் வரைக்கும் நம்மள ரொம்ப பக்கத்துல கூட்டிட்டு போகுது. இந்த கவிதையோட கட்டமைப்பை நாம ஒரு சினிமா ஷாட் மாதிரி பிரிச்சு பார்க்கலாம். அதாவது வைட் ஆங்கிள், மீடியம் ஷாட், அப்புறம் க்ளோஸ் அப். இப்படி பார்க்கும்போது கவிஞரோட திட்டம் நமக்கு அப்பட்டமா தெரியும். இதுதான் எஸ்டாப்ளிஷிங் ஷாட்னு சொல்றது. நாம எங்க இருக்கோம்னு வாசகருக்கு முதல் காட்சியிலேயே புரிய வச்சிடுது. அந்த பெரிய பிரம்மாண்டமான நிலப்பரப்புல நம்மள கொண்டு போய் நிறுத்துது. இப்போ பாருங்க, கவிதை மெதுவா நம்மள அந்த காட்சிக்கு உள்ள இழுக்குது. பரந்த மலையில இருந்து அங்க நடக்கிற அன்றாட வாழ்க்கை, மனுஷங்களுடைய நடவடிக்கைக்கு நம்ம கவனம் திரும்புது. இப்போ இன்னும் க்ளோஸ் அப். கவிஞர் இப்ப என்ன பண்றாருன்னா, குறிப்பிட்ட மனுஷங்களோட முகத்துக்குள்ள போய் அந்த இடத்தோட பெரிய கதைய அவங்க முகத்துல இருக்கிற சுருக்கங்கள் வழியா சொல்றாரு. சரி, அடுத்தது இந்த கவிதையோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அது கற்பனையான அழக தூக்கி பிடிக்காம யதார்த்தத்தை அப்படியே ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி காட்டுறதுதான். இந்த கவிதையோட உண்மையான பவர் அது எதை செய்யுதோ அதுல இல்ல, அது எதை செய்ய வருகுதோ அதுலதான் இருக்கு. ஆமா, மத்த பயண கவிதைகள் மாதிரி ரொமான்டிசைஸ் பண்ணாம மிகைப்படுத்தாம அங்க நிஜத்துல என்ன இருக்கோ அத அப்படியே ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பதிவு பண்ணுது. இந்த ஒப்பீட பாருங்க, உங்களுக்கே புரியும். ஒரு பக்கம் ஸ்வர்கத்திலிருந்து வர்ற ஊற்றுன்னு சொல்றதுக்கு பதிலா இன்னொரு பக்கம் பிளாஸ்டிக் பைகள்ல மினரல் வாட்டர்னு சொல்றாரு. இப்படி ரொம்ப சாதாரணமான மாடர்ன் விஷயங்களை சேர்க்கறதுனால அந்த இடம் மேல கவிஞருக்கு இருக்கிற அன்பு இன்னும் உண்மையானதா, நம்பகத்தன்மையோட நமக்கு தெரியுது. இப்போ இந்த கவிதையோட ப்ளூ பிரிண்ட்ல அடுத்த பகுதிக்கு வருவோம். இந்த கவிதையில வர லிஸ்ட் சும்மா ஏதோ எதேச்சியா வந்ததில்ல. அது ரொம்ப கவனமா செதுக்கப்பட்ட ஒரு உத்தி. அதுதான் கிளைமேக்ஸ்ல நமக்கு ஒரு பெரிய இமோஷனல் இம்பாக்ட கொடுக்குது. இந்த கவிதையில மொத்தம் 18 தனித்தனி காட்சிகள் இருக்கு. ஏன் 18? ஏன்னா இந்த சின்ன சின்ன காட்சிகள் ஒன்னொன்னா சேரும்போது அதோட கூட்டு சக்தி நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட அளவுக்கு பெருசா மாறுது. இதுக்கு பேர்தான் திரண்ட உணர்ச்சிபூர்வ கணம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு இமேஜ் ஒரு போட்டோ, 5 இமேஜ் சேர்ந்தா ஒரு காட்சி, 10 இமேஜ் சேர்ந்தா ஒரு இடம். ஆனா 18 இமேஜும் சேரும்போது அது ஒரு உலகமா மாறுது. நீங்க அங்கேயே புதைக்கப்படணும்னு ஆசைப்படுற ஒரு உலகமா மாறுது. அந்த கடைசி வரிக்கு இந்த 18 காட்சிகளும் தான் அடித்தளம் போடுது. இப்ப நாம கவிதையோட கிளைமேக்ஸ்க்கு வர்றோம். கடைசி 2 வரிகள். இந்த வரிகள் தான் இதுவரைக்கும் நாம பார்த்த மொத்த கவிதையையும் தலைகீழா மாத்தி ஒரு புது அர்த்தத்தை கொடுக்க போற சாவி. இங்கேதான் மொத்த கேமும் மாறுது. திடீர்னு நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை வருது. அதுவரைக்கும் ஒரு 3வது மனுஷனா, ஒரு பார்வையாளரா இருந்த கவிஞர் முதல் முறையா நான்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்துறாரு. யோசிச்சு பாருங்க, கேமரா இப்போ கவிஞரையே காட்டுது. அவர் சும்மா அந்த இடத்த பார்க்க வந்த ஒரு டூரிஸ்ட் இல்ல, அவர் அந்த இடத்தால முழுசா ஆட்கொள்ளப்பட்டிருக்காரு. இது வெறும் ஒரு வெளியாட்கள் பார்வை இல்ல, இது ஒருத்தரோட உள்ளத்திலேருந்து வர்ற பிரகடனம். இப்போ புரியுதா? இந்த கவிதை ஒரு டிராவல் டைரி கிடையாது, இது ஒரு இறுதி உயில். நாம வரிசையா பார்த்த அந்த 18 காட்சிகளும் வெறும் வர்ணனைகள் இல்ல, அது ஒரு பொக்கிஷ பட்டியல். அந்த இடம் ஏன் அவருக்கு ஸ்வர்க்கம் அப்படிங்கிறதுக்கான காரணங்களோட பட்டியல். அதனாலதான் இது ஒரு உயில்னு சொல்றேன். இந்த அலசலோட இறுதியில கவிதையோட மைய கேள்விய நான் உங்ககிட்டயே கேக்குறேன். எந்த இடம் உங்களை உண்மையாவே ஆட்கொண்டிருக்கு? இதுதான் என் உலகம், இதுதான் என் சொர்க்கம்னு நீங்க சொல்ற அந்த இடம் எது? யோசிச்சு பாருங்க.